மண்டலங்களில் நாங்கள் முஸ்லீம்களும் தமிழர்கள் அதேபோன்று இப்பொழுது ஆட்சி மாற்றத்திலே நிச்சயமாக கடந்த கால ஆட்சியாளர்கள் எல்லாம் ஓரம் கட்டப்பட்டு இப்பொழுது வந்திருக்கிறவர்கள் உத்தரவாதப்படுத்திருக்கிறது. ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே பல அறிக்கைகள் வந்திருக்கிறது. இப்பொழுது காணாமல் போனதற்கான அறிக்கை இடப்பட்டிருக்கிறது. சம்பந்தனையா வந்திருக்கிற அவர் ஒரு சிரேஷ்ட தலைவர், வயதானவர், முதிர்ந்தவர், அவருக்கு தகுதி இருக்கிறது, முதிர்ச்சி இருக்கிறது என்பது இந்த முறை சர்வதேச விசாரணை அதே போன்று சமர்த்தி எல்லாம் எதிர்கட்சி தலைவர் பதவியோடு முடிந்து விடுகிற ஒரு சூழல் போல ஒரு தொற்றப்பாடு இப்பொழுது செல்கிறது. தமிழர்கள் மகிழ்ச்சியாக பொருளாதார கல்வியிலே மேம்படக்கூடிய அதிகார பகுதியை பெற்றுக்கொள்வதற்கு தமிழ் தொடர்ந்து வலியுறுத்தினால் அதை பெற்றுக் கொடுத்தால் நாங்கள் மகிழ்ச்சி. அப்படி சூழல் ஏற்பட்டால் அரசியலிருந்து நாங்கள் ஒதுங்குவதற்கு அவர் என்ன அடையாளங்கள் உழைத்தார் எல்லாம் முன்னாள் பிரதி அமைச்சர் அவருடைய நெருக்கமாக அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் அதை ஒரு அரசியலாக அவர் ஒன்றுமே தெரியாத சின்ன பிள்ளை போல ஒரு அரசியல் நாடகம் நடத்துவதை நான் அவதானிக்கிறேன். அது உண்மையை வேடிக்கையான விஷயம். அவரும் என்னை பொறுத்த வரைக்கும் கிழக்கு மாகாண மக்களையே மாற்றிய ஒரு தலைவர். எங்களை எல்லாம் ஒரு வன்மையானவர்களாக இந்த மக்களிடம் காட்டுவதற்கு அவரும் ஒரு காரணமாக இருந்தவர். ஆனால் பிரபாகரன் அவர்களும் மடிந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. தொடர்ந்து பிரதமராக இருக்க வேண்டுமா இருந்தால் அவர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். நீங்கள் வெளியேறினாலும் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு சேர்ந்து நாங்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் தான் குழுக்களுடைய பிரதி தலைவர் என்கிற பதவி செல்வ வடக்கில் வழங்கப்பட்டது. இழக்கப்பட்ட அரசியலே ஒத்து போயிருக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழை தொடர்ந்து ஏமாற்றி வந்திருக்கிறார். இந்த நல்லாட்சியிலே சர்வதேச சூழல் கணிந்திருக்கிற பொழுது அவருடைய வாக்குறுதிகளை அவர்கள் காப்பாற்றி கொடுத்தால் எங்களுடைய கட்சியில் விருப்பமானவர்களை இணைத்துக் கொள்வோம். மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் அதிகாரத்தை வலியுறுத்தி நிற்கிறது என்றால் அது அவசியமான விஷயம். அவருடைய மரணம் குறித்து உங்களுக்கு